ஹாய்ங்க, இன்னைக்கு தைப்பூசத்துக்காக கோயிலுக்கு போயிருந்தோங்க. நாங்கள் சேரன் மாநகரில் இருக்க சிவன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். முன்னாடி வந்து வாழை மரம் கட்டி தோரணம்லாம் வந்து அழகாக கட்டி கோயில் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மெயின் வாசலில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாமி வந்து ஊர்வலம் வர்றதுக்காக இந்த மாதிரி பட்டாசு மாதிரி ஆனால் கலர் பேப்பர் வந்து வெடித்து ரோடு ஃபுல்லாக நல்லா குப்பையாக இருந்துச்சு. உள்ளே போகணுன்னே பெரிய யானை வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரிஜினல் யானையோன்ட்டு ஷாக் ஆகிடுச்சு. போய் தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அது பொம்மை யானை தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. சரியான கூட்டம். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக போனோங்க. இந்த கோயிலில் முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட இருப்பாருங்க. ஒரு கோயிலில் ஒரு மாதிரி முருகர் இருப்பார். முருகர் வந்து குட்டி முருகராக இருப்பார், பெருசாக இருப்பார், வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து கல்யாண முருகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து காட்சி அளித்தாருங்க. சிவன் வந்து மூலவராக இருப்பாங்க. சாமிக்கு அன்றைக்கி அலங்காரம் அருமையாக இருந்துச்சு. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அங்கேருந்து விலகி வரவே மனசே இல்லைங்க. முருகர்னாவே ஒரு தனி பிரியந்தான். தைப்பூசத்துக்கு எங்கேருந்து தான் கூட்டம் வந்துச்சோ தெரியல, அவ்வளோ கூட்டம். இதாங்க மெயின் மூலவர் சாமி. அவ்வளோ அழகாக வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளித்தார். பூவால் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து காவடி, பால் காவடி, அந்த மாதிரி நிறையா காவடி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ காவடி வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. குட்டி காவடியிலேருந்து பெரிய காவடி வரைக்கும் அவ்வளோ காவடிஸ் வந்து இருந்துச்சு. எல்லாம் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அதை கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா நம்மளோட ரியல் முருகரே நம்மக்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு முருகர் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. வேண்டுதல் போல் அழகாக இருந்துச்சு அந்த குழந்தைக்கு. அப்புறம் நிக்கிதாவும் அண்ணாவும் க்யூட்டாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. கடைசியாக நாங்களும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்களுக்கு இந்த வருஷம் தைப்பூசம் சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.